லெட்ஸ் கோ. நான் செபாஸ்டியன். மலேசியா இப்ப ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னு உங்களால நம்ப முடியுமாங்க? எஸ், மெயினா மலாக்கா. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹார்மோஸ், அதாவது ஈரான்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா கப்பை வந்து அந்த எண்ணெய் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் வாங்குறது விற்கிறது எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அமெரிக்கா கப்பை வந்து போகக்கூடாது. ஓகே, அதுதான் இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பெரிய இடம் இந்த கப்பைங்கெல்லாம் போயிட்டு வர இடம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இது எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மலாக்காவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல இருக்கு. இங்கதான் வந்து உலகத்துல நிறைய கப்பைங்க வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இங்க தான் நடக்குது. சோ ஹர்மோஸ் இதோட இது ஒன்னும் பெரிய இடம். இப்ப என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அடுத்த அமெரிக்காவோட டார்கெட் இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது சும்மா வந்த செய்தி இல்லைங்க. செய்தியிலும் சில நியூஸ்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப ரீசன்லி பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பூர்லயும் இந்தோனேஷியாவும் இவங்க இந்த ரெண்டு நாடுமே பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவோட ஆர்மி பெரிய ஆர்மி ஷிப் வந்து அந்த கடலை கிராஸ் பண்ணிருக்கு. அவங்களோட பார்டரை கிராஸ் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மலேசியா பாதிப்புல இருக்கு. நான் இப்போ ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. United States is now moving toward its next major target, and that target is the Strait of Malacca. Because the Strait of Malacca, the Strait of Hormuz, and the Panama Canal, these three are strategic routes on which global energy supply depends. If control is achieved over them, major global economies, especially China, could come under direct pressure because nearly 80% of China's oil passes through the Strait of Malacca alone. That is why the United States has also increased defense cooperation with Indonesia. But the real story begins here. According to reports, Trump's plan is now appearing to work. Within just 2 hours, 121 empty oil tankers have been heading toward the United States, each capable of carrying around 2 million barrels of oil. These tankers are now moving toward the Gulf of America instead of the Strait of Hormuz. And this is the moment where the United States may benefit by selling its oil at higher prices. According to Trump, he is not too concerned about the outcome of the war because in his view, the victory has already been achieved. And this blockade is proof of that victory. Now the question is, do you think the United States can also control these two routes after the Strait of Hormuz? So guys, கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, எப்படி வந்து ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தயவு செஞ்சு இந்த மாரி விஷயத்த, இந்த மாதிரி இன்ஃபோவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மலேசியா ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்கு. நன்றி.